அகிலமெங்கும் நிறைந்து காணப்படும் நமது கன்னிராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நலமாக உள்ளீர்களா நண்பர்களே? இங்கு நமது கன்னி டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நமது கன்னிராசி அன்பர்களின் கோச்சார நிலை, தொழில் நிலை, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு நிலை, காதல் மற்றும் திருமண நிலை, மூத்த குடிமக்கள் நிலை போன்றவற்றை கண்டு வருகிறோம். நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். வாருங்கள் இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். இன்றைய தினம் 20/11/2021 சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம், கார்த்திகை மாதம், 4ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:15. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. மாலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை காலம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. திதி இன்று மாலை 4:52 வரை பிரதமை, பின்பு துவிதியை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:51 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. சந்திராஷ்டமம் விசாகம் நட்சத்திரத்திற்கு. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ராகு மற்றும் சந்திரன், துலாமில் செவ்வாய், விருச்சிகத்தில் சூரியன், கேது மற்றும் புதன், தனுசில் சுக்கிரன், மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. நமது கன்னிராசிக்கான இன்றைய ராசி பலன்களை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நமது கன்னிராசிக்கான முக்கியமான விஷயத்த நான் வீடியோட இடையில சொல்ல போறேன். ராசிக்கு 9ஆம் இடத்திலே ராகு பகவானுடன் சந்திரன் இணைந்து உச்சமடைந்து காணப்படுகிறார். 5ஆம் இடத்தில் சனி பகவானும் 6ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்துள்ளனர். இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி என்பவர்களுக்கு குழப்பங்கள் இல்லாத ஒரு தெளிவான மனநிலையில் காணப்படும் ஒரு அற்புதமான தினமாக அமைப்பெறுவீர்கள். உங்கள் மனதில் உள்ள வெவ்வேறு வகையான குழப்பங்கள் அனைத்துமே நீங்கி இன்று நல்ல ஒரு தெளிவுகள் ஏற்படும். இதனால் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் மேலும் அதிகரிக்கும். தொழிலில் இன்று உங்களுக்கு சிறப்பானதாக அமையும். தொழிலில் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளது. மேலும் தொழிலில் ஏற்பட்டிருந்த பகைமை நிலை மாறி நட்பு நிலை பெருகும். இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட எண் 4. இன்றைய தினம் உத்தியோக பணிகளில் பணிபுரிவர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் நடைபெறக்கூடிய நாளாக அமைப்பெறுவீர்கள். உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலைகளை நீங்கள் இன்றைய தினம் அமைப்பெறுவீர்கள். இன்றைய தினம் ஆராய்ச்சி தொடர்பான உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு புதிய சிந்தனைகள் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைப்பெறுவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்த்திருந்த சில கடன் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று அல்லது கடன் உதவி சம்பந்தமான முயற்சிகள் நல்லபடியாக உங்களுக்கு சாதகமாக இன்றைய தினம் அமையும். மேலும் இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கை மிகச் சிறப்பானதாக அமையும். உங்களது வாழ்க்கை துணையரின் வழியில் நல்ல அனுகூலமான உதவிகள் கிடைக்கப்பெற வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையின் அன்புகள் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுவீர்கள். இதனால் உங்களுக்கு இன்று மனமகிழ்ச்சிகள் மேலும் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை, அமைதி பெருகக்கூடிய சூழ்நிலை அமைந்துள்ளது. மேலும் இன்றைய தினம் உங்களுடைய தகுதிகளை நீங்கள் உயர்த்திக் கொள்வதன் மூலமாக மற்றவர்களின் பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலையை இன்று உருவாக்கி கொள்ள முடியும். மற்றவர்களின் பாராட்டுகளையும் இன்றைய தினம் பெற்று நீங்கள் மகிழக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்துள்ளது. இன்றைய தினம் பேச்சுகளில் மற்றும் சற்று நிதானத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு மிகவும் அவசியமான ஒன்றாக உள்ளது. இன்றைய தினம் நீங்கள் பாதியில் நின்று போன சில பணிகளை எடுத்து மீண்டும் தொடர்ந்து முழுமையாக செய்து முடித்து மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுவீர்கள். உங்களது குடும்பத்தில் ஒற்றுமை, மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படும். கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் நீங்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக நீங்கள் அமைப்பெறுவீர்கள். இன்றைய தினம் மற்றவர்களின் வெற்றிகளை நீங்கள் இன்று பாராட்டி மகிழ்வீர்கள். இன்றைய தினம் நீங்கள் முதலீடுகள் செய்யும் பொழுது நீண்டகால முதலீட்டை இன்றைய தினம் தவிர்த்து விடுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. மேலும் இன்றைய தினம் உங்களது நண்பர்களுடன் நீங்கள் வெளியில் செல்வது போன்றவற்றை இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்வது உங்களுக்கு நல்ல ஒரு ஆனந்தத்தை தரும். இன்றைய தினம் நீங்கள் உங்களது குடும்பத்தினருடன் இணக்கத்தை கெடுத்துக் கொள்ளாமல் இருக்க கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்துவது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கும். எனவே நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தினால் மிகச்சிறந்த நாளாக இன்றைய தினத்தை அமையப்பெற முடியும். இன்றைய தினம் நீங்கள் ஓய்வு நேரத்தை தவறாக பயன்படுத்த வாய்ப்புகள் உண்டு. எனவே அதை திட்டமிட்டு சரியாக பயன்படுத்துவதும் அவசியம்.
உங்கள் தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ப அனைத்து நல்ல நன்மைகளையும் இன்றைய தினம் நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் இன்றைய தினம் கிடைக்க வேண்டுமோ அத்தனையும் கிடைக்கக்கூடிய, உங்களது தகுதிக்கேற்ப உங்களது திறமைக்கேற்ப நியாயமாக கிடைக்க வேண்டிய அத்தனை நன்மைகளையும் இன்றைய தினம் கிடைக்கப் பெறுவதால் உங்களுக்கு மிகுந்த ஒரு மனமகிழ்ச்சியான நாளாக இன்றைய தினம் நீங்கள் கட்டாயமாக அமையப் பெறுவீர்கள். எனவே இன்றைய தினம் மிகவும் ஒரு முன்னேற்றகரமான அபிவிருத்தி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக, மகிழ்ச்சியான தினமாக நீங்கள் அமையப் பெறுவீர்கள். இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை. நமது கன்னிராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். அதற்கு முன்பாக நமது கன்னியுடைய ராசி பலன் செல்ல நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் எழுதி ஆளும்பது எழுதி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள். உங்களது சப்போர்ட் எங்களுக்கு இன்றியமையாத ஒன்றாகும். இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் மிகச்சிறந்த நல்ல வளர்ச்சிகளை நீங்கள் பெற முடியும். தொழிலில் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கூடி உங்களது மனமகிழ்ச்சியை மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்துள்ளது. இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக பணிகளில் நல்ல ஒரு மாற்றமான சாதகமான சூழ்நிலைகள் உங்களுக்கு காணப்படும். அலுவலகத்தில் நடைபெறும் அனைத்து காரியங்களிலும் உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலை அமைப்பெறுவதால் உங்களுக்கு அதன் மூலமாக மனமகிழ்ச்சிகள் மற்றும் பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்துள்ளது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் எதிர்பார்த்திருந்த கடன் உதவிகள் கிடைக்கப்பெற்று மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். இதன் மூலமாக உங்களுக்கு நீண்ட காலமாக இந்த நிதி சிக்கல் தீரக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுவீர்கள். மேலும் உங்களது வாழ்க்கை துணையின் வழியில் உங்களுக்கு நல்ல ஒரு அன்புகள் அபரிமிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுவீர்கள். உங்களுக்கு வாழ்க்கை துணையின் வழியில் நல்ல அனுகூலமான உதவிகளும் இன்றைய தினம் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இன்றைய தினம் பேச்சை நீங்கள் கட்டுப்பாட்டுடன் வைத்துக் கொள்வது, நாவடக்கம் மேற்கொள்வது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மையை தரும் என்பதை மறவாதீர்கள். எனவே இன்றைய தினம் உங்களது பேச்சை கட்டுப்படுத்தினால் மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை நீங்கள் அடைவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் மற்றும் இன்றைய தினம் அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறத்தை நான் வீடியோவின் இடையில் கூறியிருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் வீடியோவை ஸ்கிப் செய்து பார்த்திருந்தால் அதை மிஸ் செய்திருக்க வாய்ப்புகள் உண்டு. எனவே மீண்டும் முழுமையாக பார்த்தால் மட்டுமே அதை தெரிந்து கொள்ள முடியும். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களோட ராசி பலன்களும் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கமெண்ட்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை காலை புதிய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன். மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.